ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போட்டித் தேர்வுகளில் ஒரு முக்கியமான போட்டித் தேர்வாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 போட்டித் தேர்வு. அதுக்கு நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ 2026 இந்த குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா, எவ்வளோ வேக்கன்சியில் வரும் அப்படின்ற நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய போட்டித் தேர்வு மையத்தினுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய குரூப்பில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து போட்டிருந்தார். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எவ்வளோ வேக்கன்சி வரும், என்ன காரணத்துக்காக இந்த வேக்கன்சி வந்து அறிவிக்க போகிறாங்க, இன்னொரு விஷயம் இது ஏன் முன்கூட்டியே அறிவிக்க போகிறாங்க, அதாவது குரூப் 1 குரூப் 2க்கு முன்னாடியே இந்த வேக்கன்சி வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இவர் இந்த பிடிஎஃப்ல வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து குரூப்பில் போட்டிருக்காரு. அதில் நிறைய காரணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஏற்றுக்கிற மாதிரியான காரணங்கள் தான் இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்காமலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், குறைந்தது 5000+ காலி பணியிடங்கள் வந்து உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 1 குரூப் 2 தேர்வை விட குரூப் 4 தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா தேர்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 2025 மேவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4500க்கு மேற்பட்ட குரூப் 4 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. ஓகேவா? 2025 மேவுக்கு அப்புறமே இங்கே வந்து வேக்கன்சி வந்து உருவாகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு 2026 தொடக்கத்திலே வெளியாகும். ஓகேவா? குறிப்பாக ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதற்கு முன்னதாகவே அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை அறிவிக்கும் நோக்குடன் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ காலி பணியிடங்கள்லாம் 5000 to 6000 இது குறைஞ்சபட்சமாக வெளியாகிறது. ஓகேவா? 2025 மே மாதத்துக்கு பிறகு மட்டும் தமிழ்நாடு அரசு துறைகளில் 8000 காலி பணியிடங்கள் உருவாயிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 மட்டும் 4500 காலி பணியிடங்கள் வந்து உருவாயிருக்கு. அடுத்து பாருங்கள், கூடுதல் பணியிடங்கள். பல்கலைக்கழகங்களில் உள்ள இளநிலை உதவியாளர்கள், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போன்ற பணியிடங்களுக்கு இனி வரும் குரூப் 4 மூலமே நிரப்பப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மேலும் 250 முதல் 300 காலி பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அதிகபட்ச அறிவிப்பு. தற்போது ஆட்சியில் உள்ள கட்சி அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கியதாக காட்ட 6000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை அறிவிக்க கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன் குரூப் 4 தேர்வுக்கு முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 குரூப் 2 ஆகிய தேர்வுகளை பொறுத்தவரை அவற்றின் தேர்வு முடிவுகள், முதன்மை தேர்வு, நேர்காணல் ஆகியவை முடிய அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். இதனால் புதிய குரூப் 1 அறிவிப்பு ஜூன் ஜூலையிலும், குரூப் 2A அறிவிப்பு ஆகஸ்ட் செப்டம்பர்லையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய அறிகுறியாக கொடுத்துருக்காங்க. மார்ச் ஏப்ரலில் அறிவிப்பு வெளியாகி ஜூன் ஜூலை மாதத்தில் குரூப் 4 தேர்வு வந்து நடைபெறும். அதில் சுமார் நமக்கு 7 மாதங்கள் வரை தான் அவகாசம் அப்படின்றது இருக்கும். அதனால நீங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்வுக்கு தயாராகலாம், நிறைய முறை ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உருவாக்குனது கிடையாது. ஒரு முக்கியமான சென்டருடைய பயிற்சியாளர் அவர் தன்னுடைய குரூப்பில் வந்து இந்த விஷயத்தை போட்டிருந்தார். இது வந்து குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன்.